சாப்பாடு, மீன் குழம்பு, எண்ணெயில பொரிச்ச மீன், இட்லி பாத்திரத்துல வச்சு வேக வச்ச மீன், ரசம். சுவையும் மனமும் கலந்த அசத்தலான ரெசிபி. எங்க அம்மா மீன் குழம்பு செய்ய போறாங்க. வாங்க எப்படி செய்யறாங்கன்னு பார்க்கலாம். 50 ml நல்லெண்ணெய், 5 வரமிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, 1 குருமிளகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சீரகம், 1 துண்டு இஞ்சி, 7-8 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் 1/4 கிலோ, பெரிய வெங்காயம் 1, கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கறதுக்காக. சின்ன வெங்காயம் மட்டும் போதும்ல, பெரிய வெங்காயம் எதுக்கு? பெரிய வெங்காயம் ஒன்று போட்டா கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும், கொஞ்சம் லேசா இனிப்படிச்ச மாதிரி டேஸ்டா இருக்கும். இது என்னதுமா? இதுவா கேரளா ஸ்பெஷல் கொடம்புளி. இதை சுடுதண்ணி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் இதை ஊற வைக்கணும். ஊற வச்சு நல்லா கழுவிட்டு இந்த மசாலா அரைச்சதுக்கு அப்புறம் அதுக்குள்ள கரைச்சி ஊத்தினோம்னா குழம்பு நல்லா டேஸ்ட். தமிழ்நாட்டு புளி இப்ப போட்டுக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி கரைச்சி ஊற்றக்கூடாது, இதுலயே போட்டு நல்லா வதக்கிடணும். 2 பெரிய சைஸ் தக்காளி, இந்த புளியை அடுப்புல வச்சு சுடுதண்ணி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கலாம். எனக்கு ஊறவே ஊறாது, வர வர வச்சா கருப்பா இருக்கிறதெல்லாம் போயிடும். ஓகேங்களா? இப்படி வருது. 1 கப் கொத்தமல்லி பொடி, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மீன் வறுவலுக்கு 1 பெரிய துண்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய். இத போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கிருச்சு. இதை ஆற வச்சு நம்ம மிக்சியில போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்சு மீன் குழம்பு வச்சு சாப்பிட போறோம். டேஸ்டா சாப்பிடலாம். 3 ஸ்பூன் மைதா, 3 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர், மீன் பொடி 3 ஸ்பூன், உப்பு கொஞ்சம், 2 கொத்து கருவேப்பிலை. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அரைச்சு வச்ச இஞ்சி பூண்டு மிளகாய் பேஸ்ட் போட்டுக்கலாம். மீன் பீஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 கிலோ மீன், இந்த இருக்கிற இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதையும் எல்லாம் ஊற்றிடலாம். லெமன் இருந்தா லெமன் ஒரு 1/2 மூடி இவ்வளோ புழிஞ்சுட்டுக்கலாம். லெமன் இல்லை, அதனால நான் லெமன் போடலை. இப்போ புளி போட்டுக்கலாம். மீன் முள்ளு கையில குத்திருச்சு. இப்பவே போட்டுத்தாங்கம்மா. நல்லா ஊறணும்டா, அப்பதான் உப்பு காரம். மசாலாலாம் போட்டு நல்லா கலக்கி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடணும். நல்லா மூடி போட்டு மூடி வச்சுட்டா நல்லா ஊறிக்கும். உப்பு காரெல்லாம் நல்லா பிடிச்சிப்போம். இது என்ன வேலை இப்படி பண்ணி வச்சிருக்குது? இது நம்ம சின்னவாண்டு செஞ்ச வேலை. நான் கலக்க கலக்க எடுத்து அதில் இந்த மாதிரி ஸ்டார் மாதிரி வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி நல்லா தட்டில் அடுக்கி எடுத்து ஒரு 3 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிருங்க. 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம். மீன் குழம்பு தாளிக்கு நல்லெண்ணெய், கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, 1 வரமிளகாய். நல்லா தாளிக்கணும். 2 கொத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம். அரைச்சு வச்ச மசாலாவை ஃபுல்லாவே ஊத்திக்கலாம். மிக்சியில இருக்க மசாலா எல்லாம் கழுவி ஊத்திடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சுடுதண்ணி ஊற வச்ச கொடம்புளிய கட் பண்ணி தான் போடணும். அதனால கட் பண்ணி போடணும். கூட கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம். இவ்வளோ முழு பீஸ் வேண்டியதில்லை, நான் 1/2 பீஸ் போடுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டா முழுசா போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமா போட்டிருக்கிறேன். இந்த புளிப்பு தன்மையா இருக்கிறதுக்கு வெல்லம் கொஞ்சம் போட்டுட்டோம்னா நல்லா டேஸ்டா இருக்கும். லைட்டா இனிப்போட லைட் காரம் புளிப்பு எல்லாம் டேஸ்ட் நல்லா இருக்கும்.
அம்மா குழம்பு நல்லா கொதிக்குது, மீன் போட்டுடலாமா? போட்டுடலாம். மசாலா கலக்கி வச்ச மீன் போக இது மீனோட தலை எல்லாம் இதில் போட்டு குழம்பு வச்சிடலாம். குழம்புல வால் 4-5 பீஸ் நல்ல பீஸ் எல்லாம் போட்டு மீன் கொழுப்பு முதல்ல கொஞ்சம் லைட்டாக ஒரு கலக்கி விட்டுக்கலாம். ஏன்னா வெந்ததுன்னா கலக்க முடியாது. போட்டதுமே கலக்கிட்டு கொழுப்பெல்லாம் எடுத்து அங்கங்கே ஒவ்வொரு பீஸ் போட்டுக்கலாம். ஒரே இடத்துல போட்டால் ஒரே இடத்துல இதெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் மீன் கொழுப்பு. எனக்கு உனக்கு அடிச்சுக்குவாங்க இதையே. இது ஒரு 10 நிமிஷம் சிம்லையே வச்சிடலாம், கொதிக்கட்டும். அடுப்பு முன்னாடி என்னடா பண்ணிட்டு இருக்கிற? அம்மா ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க, அதுக்கு நான் எனர்ஜி ட்ரிங்க் செஞ்சுட்டு இருக்கேன். எனர்ஜி ட்ரிங்கா? டீ வச்சிட்டு இருக்கேன். ஓ, அதுதான் எனர்ஜி ட்ரிங்கா? எங்க அம்மாக்கு புதினா டீ ரெடி. மீன் குழம்பு ரெடி. கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குழம்பு நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு போல. டேஸ்ட் இருக்குமா? டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஏங்க குழம்பு டேஸ்டா இருக்குமாங்க? அட்டகாசமா இருக்கும். நீ வைக்கிறது கம்மியா இருக்கும். மீன் பொரிக்கிறதுக்கு கடாயை வச்சு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கருவேப்பிலை வச்சுக்கலாம். மீன் 2 போட்டுக்கலாம். எண்ணெயில் பொரிச்ச மீன், வாழை இலையில வச்சு வேக வச்ச மீன், சாப்பாடு, மீன் குழம்பு, குழம்பு மீன், கலர்ஃபுல்லாக இருக்கு. கூடவே ரசம். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல். ஆவியில் வேக வச்ச மீன் வறுவல், வாழை இலையில கட்டி வேக வச்சது. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சது டேஸ்ட் பார்க்குறியா? சூப்பரா இருக்குமா? இதே மாதிரி வேக வச்சு சாப்பிட்டுக்கலாமா நீ? ஓகே, வாங்க சாப்பிடலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.